தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், பாமை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய ஆச்சரியமான வழிநடத்தலுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆறு நீங்கள் ஆசீர்வாதம் தந்தீங்க, நாங்களும் உம்மை மகிமைப்படுத்த கிருபை தந்தீங்க. தொடர்ந்து இந்த தியான பகுதியிலும் உம்முடைய மகிமை விளங்கும்படியாய், உதவி ஒத்தாசை விளங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் உதவி செய்யுங்க, உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க கிருபை செய்யுங்க. ஆவியானவர் நீங்கள் பேசுங்க, அடியனை மறைத்துக் கொள்ளுங்க. கற்றுக்கொள்கிற மனதை எங்களுக்கு தாங்க, கவனித்து கேட்கத்தக்கதான புத்தியை தாங்க. எந்த பலகீனமோ சரீர பலகீனமோ ஆவி ஆத்மா சரீர பலகீனமோ எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு உம்முடைய பலத்தால் இடைகட்டி கேட்கிற வசனங்களை கவனித்து கேட்டு இருதயத்தில் பதியும்படியாய் எழுதும்படியாக எங்களை ஒப்பு கொடுத்து செயல்படுத்த கீழ்ப்படுத்தி கனி கொடுத்து சாட்சியாய் வாழ அதன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்கள் எல்லாருக்கும் கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாதவர். அல்லேலூயா. கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைக்கு, ஆபத்திலே நெருக்கத்திலே கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைக்கு கர்த்தர் நல்லவர். அவர் இறங்கி தம்முடைய கிருபையினாலே அவர் ஐசியங்களை அற்புதங்களை செய்து அவர் இன்றைக்கும் விடுவிக்கிற நல்ல தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வசனம் அல்லது பகுதி ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அல்லேலூயா. இந்த நாளிலே சாட்சிகளையும் இப்படி கேட்க தந்த கிருபைக்காய், தேவன் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் அவர் பேருந்தில் பிரயாணம் செய்தார். பக்கத்தில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். இந்த ஊழியக்காரர் பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பித்தார். இதை பார்த்து பக்கத்தில் உள்ளவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவர் என்ன இந்த ஆள் இந்த புக்கையே படிச்சுட்டு இருக்காரு என்று சொல்லி, அப்போது ஒரு கேட்ட பொழுது இது வானத்தையும் எடுத்த தெய்வத்துடைய வார்த்தை என்று சொல்லி அதான் படிச்சுட்ருக்கேன்னு சொன்னார். அவருக்கும் அந்த விசுவாசமும் கிடையாது, நம்பிக்கையும் கிடையாது. ஆகவே இப்படி பிரயாணப்பட்ட கொஞ்சம் வேளையில் அந்த அடுத்த ஆள் தன்னுடைய பெருமையை குறித்து பேச ஆரம்பித்தார். எனக்கு இவ்வளோ பணம் இருக்குது, நிலம் இருக்குது என்று தன்னுடைய உயிர்களை குறித்து பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா. அப்போ இந்த ஊழியக்காரர் எல்லாத்தையும் கேட்டே இருந்தார். அல்லேலூயா. சரி ஐயா, ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு சமாதானம் இருக்கான்னு கேட்டார். சந்தோஷம் இருக்கான்னு கேட்டார். அல்லேலூயா. அவர் கண்ணிலேருந்து கண்ணீராக வர ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா அவர்கிட்ட சந்தோஷமும் இல்லை, சமாதானமும் இல்லை. வீட்டில் சண்டைகள், குழப்பங்கள், என்ன செய்யறது தெரியலை, மிகுந்த மனபாரம் தான் இருந்தது. இன்றைக்கும் கூட பிரியமானவர்களே, மெய் சமாதானம், மெய் சந்தோஷம் கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையில் மாத்திரம்தான் இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது. அதை விசுவாசித்து அதை நம்பி ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அண்டி வேறு யாருக்கும் கிடையாது. அல்லேலூயா. அவள் இன்றைக்கி உலக மக்கள் அப்படி தான் இருக்காங்க. எத்தனையோ பேர் தற்கொலையில் பார்க்குறோம். எவ்வளவோ பணம் இருக்குது, பேர் இருக்குது, புகழ் இருக்குது, அழகு இருக்குது, ஆனாலும் சமாதானம் இல்லாமல் தற்கொலை செய்த ஆட்கள் உலகத்தில் அதிகம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் சமாதான பிரபு, சமாதான காரணர். அப்படி நாமத்துக்கு ஏற்ற மகிமை. சமாதானம் இல்லை, அவர் சமாதானத்தை அவரால் தான் கொடுக்க முடியும், அவருடைய வார்த்தை மூலமாக தான் கொடுக்க முடியும். அல்லேலூயா. அவர் சமாதான காரணர். அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அல்லேலூயா. எங்கே இருக்குது? சங்கீதம் 119 இருக்கா? உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அப்போ சமாதானம்லாம் என்ன பண்ணணும்? சமாதானம்லாம் என்ன பண்ணணும்? ஒரு பைபிளை எடுத்து ஒரு நேரம் ஒதுக்கி உட்கார்ந்து சமாதானத்துக்கு நேராக என்ன நடத்துங்க ஆண்டவரே, சமாதான பாதையில் என்ன நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம கேட்கணும். அல்லேலூயா. அப்படி கேட்கும்போது நிச்சயமாக சமாதான பாதையில் அவர் நடத்துவார். அல்லேலூயா. நான் பலமுறை சாட்சி சொல்லியிருக்கேன். சபை ஹோட்டலில் நடத்தி கொண்டு இருந்த பொழுது மறுவாரமே நீங்கள் காலி பண்ணு சொன்ன பொழுது எங்கே போவோம்? சபை மக்கள் எந்த அளவுக்கு பாரப்பட்டு போனான்னு தெரியாது, பாரப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. அல்லேலூயா. ஆனால் அவங்க பாரத்தை காட்டிலும் என் பாரம் கூட. அல்லேலூயா. ஒரு சபை அடுத்த வாரம் இல்லாமல் போகும். கேள்வி வருது, ஆண்டவரே இதுக்காக தான் நான் என் சுயத்தில் சபையை ஆரம்பித்தேனா?
அல்லேலூயா. என் மாம்சத்தில் சபையை ஆரம்பித்தேனா, என் மாம்சத்தில் உங்களுக்கு ஊழியம் செய்தனா, அல்லேலூயா. ஆண்டவர் பழைய காரியங்களை நினைவுபடுத்துகிறார். அல்லேலூயா. எப்படியெல்லாம் ஒன்று நடச்சிட்டு வந்தேன் தரிசனம் மூலமாக, அந்த தரிசனத்தை எப்படி நிறைவேற பண்ண ஓன்ட்ட என்று சொல்லி நினைவுபடுத்தி, அல்லேலூயா, மறுபடியும் ஜெயிப்பதற்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. பைபிள் எடுத்துகிட்டு உபவாசம் பண்ண உட்கார்ந்தேன். கர்த்தர் எல்லா வசனமாக கொடுத்தார், நான் உனக்கு அடைக்கலைன்னு சொல்லி. அப்போ வார்த்தையை உறுதி ஆபத்தில் தேடும் பொழுது, சமாதான குறைச்சலில் தேடும் பொழுது ஆண்டவர் நமக்கு சமாதான பாதையை காட்டி, சமாதான வழியை காட்டி, வசனத்தால் உறுதி பண்ணி, அல்லேலூயா, அதை நடப்பிக்கிறார். எப்போ நடப்பிக்கிறார்? நம்ம வயத்தை தேடும்போது நடப்பிக்கிறார். அல்லேலூயா. வார்த்தையை நம்பும்போது நடப்பிக்கிறார். அல்லேலூயா. அப்போது இப்படி இந்த உலகத்தில் ஒரு பிரச்சனை முடிஞ்சால் அடுத்த பிரச்சனை வந்து கொண்டே தான் இருக்கும். அல்லேலூயா. சரீரத்தில் வரக்கூடிய பிரச்சனை ரொம்ப இருக்கிற பெரிய சோதனை தான். சரீரத்தில் வரக்கூடிய பலகீனம் தான் நமக்கு பெரிய பிரச்சனை. ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் விடுவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அதுக்கேற்ற காரியங்களை நமக்கு உணர்த்தி காட்டி நம்மளை திருத்த வச்சு நமக்கு அவரே நல் மருந்தாக இருக்கிறார். அல்லேலூயா. அதுவே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் இங்கே என்ன போட்டிருக்கு? உண்மை உறுதியாய் பற்றி. அப்போ அந்த சோதனை வேளையிலும், அந்த மன பார வேளையிலும், கண்ணீரின் வேளையிலும் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட. எப்படி பற்றி கொள்ளணுமா? உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உறுதியாயின்னு சொன்னாலே அங்கே உடும்பு பிடி எப்படிம்பாங்க. அல்லேலூயா. அந்த உடும்பு தான் விட்ட பிடிச்சதை விடாதான். அல்லேலூயா. ஆகவே பிரியமானலே, அப்போது என்ன அர்த்தம்? நம்முடைய சோதனை வழியிலும் நம்ம ஆண்டவரை விட்டு விடாதபடிக்கு அவருடைய வார்த்தையை நம்பி உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்கிற சத்தியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. நம்பிக்கை வேதத்தின் அடிப்படையில் வருகிற விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. அல்லேலூயா. நம்ம நெருக்கத்தில் ஆண்டவரை தேடும் பொழுது ஒரு வசனம் வருது, பைபிள் எழுதியிருக்குது, இந்த வசனம் எனக்கு செய்ய வல்லவர். அல்லேலூயா. இப்படி என்னை விடுவிக்க வல்லவர். தாவீதை விடுவித்தார். அல்லேலூயா. என்னை விடுவிப்பார். இதான் விசுவாசம், நம்பிக்கை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை தேடும் பொழுது ஆவியானவர் வசனத்துக்கு நடத்தும் போது அந்த வசனங்களை நம்பி ஆண்டவரை விடாதபடிக்கு, ஆண்டுடைய வார்த்தைக்கு எதிர்பேசாதபடிக்கு. அல்லேலூயா. இன்னும் சில பேர் புலம்ப ஆரம்பிச்சிருவோம். நானும் புலம்பியிருக்கேன் ஒரு காலத்தில், ஆண்டவரை சரியாக அறியலை. அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை? எத்தனையோ பேர் எவ்வளோ பெரிய பாவியாக இருக்கான், நான் அவ்வளோ பெரிய பாவி இல்லை, எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை? அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் அறியாத காலத்தில் பேசுறது. ஆண்டவர் அறிஞ்சப்போ தான் தெரிஞ்சது நம்ம எவ்வளோ பெரிய முட்டாள் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டரை பற்றி அறியனால ஆண்டுக்கு விரோதமாக பேசியிருக்கோம். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி உயிரோடு இருக்க ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். அது உயிரோடு இருக்க நல்ல ஆண்டுக்கு பிரியமாக நடக்கணும், அவருக்கு ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானலே, இந்த உறுதியான மனது சோதனை வழியில் நமக்கு இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உண்மையே நம்பியிருக்கிறபடியால். அல்லேலூயா. இவர் உதவி செய்வார், அவர் உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த டாக்டர் நல்லா ஹெல்ப் பண்ணுவார், இவர் பெஸ்ட் டாக்டர். அல்லேலூயா. எல்லாம் சரிதான். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் கூட்டி சேர்க்கும்போது நம்ம நினச்சதெல்லாம் விட பெஸ்ட்டாக அவர் தருவார். அல்லேலூயா. அவர் நமக்கு அவர் அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகள் கிடையாது. நம்ம அறிவுக்குட்பட்டு நம்ம நினைக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நமக்காக அவருடைய வல்லமை மகிமை சொல்ல முடியாது. நம்ம ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசத்து ஜெபம் பண்ணி விசுவாச அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணிட்டு அப்படியே விசுவாச அறிக்கை வேதம் சொல்லுகிறது, வாயிலேருந்து புறப்படணும். அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி என் ஆண்டவர் எனக்கு செய்வார். நான்லாம் என்ன பண்ணுவேன்? ஒரு பென் எடுப்பேன், பக்கத்தில் எழுதி வச்சுருவேன், டேட் போட்டு ப்ராப்ளத்தை எழுதி வச்சுருவேன். அல்லேலூயா. இந்த ப்ராப்ளத்தை இந்த வருஷம் மூலம் ஆண்டவர் நீ தீர்க்க போகிறார், நீக்க போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நான் ஏன் என்னுடைய ப்ராக்டிஸ் சொன்னேன், உங்களுக்கு ஆண்டவர் எப்படி நடத்துவாரோ, வசனத்தை நம்புறது, விசுவாசிக்கிறது, கீழ்ப்படுகிறது, நிலைத்திருத்தல் மிக மிக முக்கிய காரணம். அப்போ இதெல்லாம் தெரியணும் அப்படின்னா அது வேதம் என்ன சொல்கிறது? ஒரு அசையாத நம்பிக்கை. அவன் அசைக்கிற மாதிரி தான் காரியம் நடக்குது. அல்லேலூயா. ஆனாலும் என் ஆண்டவர் சர்வ வல்லவர். அல்லேலூயா. சரி, இதோடைய பின்னணியை இன்றைக்கி பார்ப்போம். பார்த்துட்டு இதுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் இருக்குது. அப்போ தான் இன்னும் நல்லா புரியும். இன்றைக்கி அந்த அளவு போக முடியுமான்னு தெரில. அப்போ என்ன காரியம், இந்த காரியம் இதோடைய பின்னணி என்னன்னு பார்க்கும்போது, ஆண்டுடைய ஜனங்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை, பாவம் செஞ்சாங்க, எரிச்சல் ஊட்டினார்கள். அல்லேலூயா. ஆண்டுடைய ஜனங்கள்லாம் பாவம் செய்யும்போது ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பி திட சாட்சியாக கடிந்து கொள்வார். நீ பண்ணுறது மிக தப்பு, தவறு, பாவம் இன்னும் முதல்ல சொல்லிக் கொடுப்பார். ஆண்டவரெல்லாம் செய்யாத. அல்லேலூயா. இன்னும் தொடர்ந்து செஞ்சேன்னா உன்னை எப்படி தண்டிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு எச்சரிப்பு கொடுப்பாரு. அதுவும் கொடுத்து நிறைய டைம் கொடுப்பாங்க, ஆண்டவர் கொடுப்பாங்க. அதையும் கேட்கல அப்படின்னா நிச்சயமாகவே அந்த தண்டனைகள் நிறைவேறும். அல்லேலூயா.
அந்த அளவுக்கு இருதய கண்ணத்தோடு ஆண்டுடைய ஜனங்கள் நடந்தார்கள். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டுடைய வார்த்தைகள் எச்சரிப்பு வரும்போது நம்ம திருத்தி கொள்ளணும். அல்லேலூயா. திருத்தி கொள்ளலை அப்படின்னா ஆண்டுடைய கோபம் நம்ம மேலே வர்ற வரைக்கும் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆகவே அது மாத்திரமல்ல, அதுக்கு என்ன பலன்? அவனை பூரண சமாதானத்துடன். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சமாதானம்? பூரண சமாதானம். அப்போ அந்த சமாதானம் என்று சொல்லும் பொழுது ஒரு பயம் நீங்கின ஒரு காரியம். அப்போ பூரண சமாதானம் இல்லைன்னா என்ன இருக்கும்? கொஞ்சம் சமாதானம் இருக்கும், கொஞ்சம் பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய ஆண்டவர் பூரண சமாதானத்தை தருகிறார். அல்லேலூயா. அப்போ அப்படி கேட்கணும். நீங்கள் தர்ற சமாதானம், எனக்கு சமாதானத்தை மற்றவருடைய உதவி கொடுக்கலாம், எனக்காக யாராவது பிரயாசப்படலாம், உதவி செய்யலாம். ஆனால் நீங்கள் உம்மிடமிருந்து எனக்கு ஒரு பூரண சமாதானம் வேணும், எந்த ஒரு பயமால் ஒட்டி கொண்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சமாதானத்தை நீங்கள் தரணும்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் தருவார். அல்லேலூயா. எனவே தான் 4ஆம் வசனம் எழுதியிருக்குது, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார். அல்லேலூயா. முதல்ல ஆண்டவரை பற்றி ஒரு அறிவு நமக்கு தெளிவாக வேணும். ஒரு ஆண்டவரை அறிகிற அறிவு நமக்கு வேணும். அப்போ ஆண்டவரை அறிகிற அறிவு எப்படி வரும்? வேதத்தை எடுத்து நேரம் ஒதுக்கி தினமும் வாசிக்கணும், தேடணும். என்ன நோக்கத்தோடு தேடணும்? நான் நித்திய ஜீவனை பெறணும், வாழ்நாள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவோட இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நிறைவேற்றத்தான், இதற்காகத்தான் சடையாக இருக்கிற பாவத்தை நீக்கும்படி இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து ரத்தம் சிந்தினார் என்கிற ஒரு காரியத்தை உறுதியாக நம்பி நம் பைபிள் வாசிக்கிற நோக்கம் நான் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று அங்கு யோவான் 30:21 படி இருக்கணும். அல்லேலூயா. அடிக்கடி சொன்ன வசனம் தான் வாசிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யோவான் 30:21 20:31. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று. இயேசு தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அவருடைய பிதாவுடைய வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை மாம்சமாகி ஹல்லேலூயா தேவகுமாரனாகி திருப்பியும் மரியாள் வயிற்றில் வரும்போது அந்த வார்த்தையினாலே இயேசு கிறிஸ்துவாக மாறி இப்படி இவர் மூலமாய் உலகமும் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கும்படியாகும். விசுவாசம் எங்கே வந்தாலும் நம்பிக்கைன்னு ஒரு வார்த்தையை போடுங்க. ஏன்னா விசுவாசம் என்ற நம்முடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை கிடையாது. ஒரு நல்ல கிறிஸ்துவை ஒரு தேடுகிற ஒரு கூட்டம் தான் விசுவாசம் என்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும். போன வருடம் மதுரைக்கு சென்ற பொழுது நம்முடைய சபையிலிருந்து சென்ற முத்துக்குமாருடைய சபையில் அங்கே புதிதாக ஞானஸ்தானத்துக்கு வந்த சில வயதான பெற்றோரும் அவருடைய பிள்ளையும் வந்திருந்தாங்க. அப்போ விசுவாசம் என்கிற வார்த்தை அவங்க அடிக்கடி யூஸ் பண்ணதுனால அவங்களுக்கு தெரில. விசுவாசம் என்பது வேதத்தை பார்க்காத ஒரு காரியம், ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டதுனால நம்ம நம்புகிறோம். இதான் அல்லேலூயா. அப்போ விசுவாசமும் ஒரு நம்பிக்கை. ஆனால் எப்படிப்பட்ட நம்பிக்கை? நம்ம காணவில்லை, ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டதை நம்ம காணவில்லை, ஆனாலும் இது தேவனுடைய வார்த்தை, தெய்வத்தின் வார்த்தை என்று நம்புகிற அந்த ஒரு காரியம் விசுவாசம். அல்லேலூயா. அப்போ நாமும் கூட விசுவாசித்து நடக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில் என் ஆண்டவர் இவளை மாற்ற வல்லவர் என்கிற ஒரு அறிவு, ஆண்டவரை குறித்த அறிவு மிக மிக அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவை அவருடைய வார்த்தைகளை நம்பி விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாக இவைகள் எழுதப்பட்டுள்ளது, பைபிள் எழுதப்பட்டுள்ளது. அப்போ நோக்கம் என்னது? வாயத்திறந்து சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போது இதுக்காக தான் உன் வாழ்க்கையில் முதல்ல நீ நித்திய ஜீவனை பெறுவதற்கு அந்த பரலோகம் பிறகு முதல்ல வழியில் போட்டிருக்கு, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில் இருக்குது. நீ இதை தேடு, உனக்கு எல்லாம் கூட நீ இன்றைக்கு உலகத்தில் தேடுற எல்லா காரியம், உன்னுடைய தேவை, பண தேவை, காரியங்கள், வாய்க்கும்படியான தேவைகள் எல்லாம் கூட செய்வேன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் நம்ம ஆண்டுடைய நீதிக்கு வராமல் நமக்குரியங்களை முதல்ல தேடி ஆண்டவரை அப்புறம் தேடுவோன்னு ஒரு நம்பிக்கை வைக்கிற ஒரு நம்முடைய சுயத்தினால தேவநீதி செயல்படாது. அல்லேலூயா. நம்ம அதிகமாக பிரயாசப்படுற காரியமும் வாய்க்காது. அல்லேலூயா. ஆனால் என்னைக்கு நித்திய ஜீவனை பெறும்படியாக நம்ம உண்மையாக ஒப்புக் கொடுத்து நம்ம வேதத்தில் இயேசு கிறிஸ்துவின் வழியில் நடக்க ஒப்புக் கொடுக்குறோமா, இந்த உலக காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அதிகமாக பார்த்து கொள்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்தல் என்கிற ஒரு காரியமும் வேதத்தில் உண்டு. ஒருவேளை டிலே ஆகி சில காரியங்கள் நடக்கலாம், ஆனாலும் கர்த்தர் நல்லவர். ஒரு வார்த்தையிலே உண்மை உள்ளவர், நிச்சயமாகவே நமக்கு தருவார். அல்லேலூயா. அப்போது ஆண்டவரை குறித்து அவருடைய வழிகளை குறித்து நமக்கு ஒரு பெரிய தெளிவு, அறிவு மிக மிக அவசியமாக இருக்குது. அப்போது இந்த ஏசாயா இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பரிசாகிய
ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீ நம்புங்க, உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படியான ஒரு காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டுடைய வார்த்தையை நம்புங்க, தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட என்னுடைய வார்த்தையை நம்புங்க, அப்போ உங்களுக்கு பூரண சமாதானம் வரும். அல்லேலூயா. எனவே தான் இதை வாசிக்கிறோம். அக்காலத்திலே ஆண்டுடைய வார்த்தையை கேட்கல, ஆனால் நீங்கள் ஆண்டவரை நம்பியுடைய வார்த்தையை கேட்டீங்கன்னா, யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது பலனான நகரமுக்கு உண்டு. இதுக்கு முன்னால் பலவீனமான நகரம் இருந்தது. என்ன நகரம் இருந்தது? ஆமாம், பகைவர்கள்லாம் வருவாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள பகைவர்கள் எளிதாக ஜெயித்து விடுவார்கள், இவங்களை அடிமைப்படுத்தி விடுவார்கள், இவங்க அடிமையாக இருந்தாங்க. அல்லேலூயா. ஆனால் என்ன சொல்கிறாங்க ஆண்டவர், இப்போ உனக்கு அந்த நகரத்தை மாற்ற போகிறேன். ரிச்சிப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? புதிய ஏற்பாட்டில் பாவ மன்னிப்பு, பழைய ஏற்பாட்டில் விடுதலை வெற்றி. ரெண்டுமே ரிச்சிப்புன்னா விடுதலை வெற்றி தான். புதிய ஏற்பாட்டில் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பாவத்தின் வல்லமையிலிருந்து உங்களுக்கு ரிச்சிப்பு. பழைய ஏற்பாட்டில் எதிரிகள், உங்களுக்கு எதிரான காரியங்களிலிருந்து ரிச்சிப்பு. அல்லேலூயா. சரி, அப்போது இதெல்லாம் எப்படி சாத்தியம்? 2ஆம் வசனம் வாசிங்க. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி. அப்போ ஆண்டவர் இதை தருவார், அதுக்குள்ளே யார் பிரவேசிக்க முடியும்? அதுக்கு முன்னால் என்ன போட்டிருக்கு? சத்தியத்தை கை கொண்டால் தான் நீதி வரும். ஆண்டுடைய வார்த்தை சத்தியமாக இருக்கிறது, நீதியாக இருக்குது. அவருடைய நீதிக்கு மேலே வேறு எந்த நீதியும் கிடையாது. உச்ச நீதிமன்றம் சொன்னாச்சுன்னா அதுக்கு மேலே பேத்து யாரும் பேச முடியாது. நமக்கு உச்ச நீதிமன்றம் யார்? இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகள். அல்லேலூயா. அப்போ இதை செஞ்சால் தான் நம்ம நீதிமான். அப்போ சத்தியம் ஒரு வசனம் தானே. அல்லேலூயா. வேதம் போட்டிருக்கல, அநேக வசனங்களை ஞாபகம் வச்சுக்கணும். அல்லேலூயா. சத்தியம், அவர் வசனமே சத்தியம். எங்கே இருக்குது? யோவான் 17:17. யோவான் 17:17 வாசிங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ சத்தியத்தை கை கொண்டு வருகிற ஒரு நீதியுள்ள ஜாதி. அப்போ இந்த சத்தியத்தை பற்றி என்ன போட்டிருக்கு? அது பரிசுத்தமாக்கும். அல்லேலூயா. தேவன் விரும்பாத அசுத்தங்கள், பாவ சிந்தனைகள், பாவ அசுத்த பேச்சுக்கள், பாவ கிரியைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, வசனம் உள்ள வரும்போது இந்த அசுத்தமெல்லாம் நீங்கும். பரிசுத்தமாக்கும். பரிசுத்தமாக்க நாள்தோறும் இது வரைக்கும் நம்ம பரிசுத்தப்படாத காரியங்கள் எல்லாவற்றும் நம்ம பூரணப்படும்படி தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட இதில் பூரணப்படணுமா? அல்லேலூயா. அப்போ சத்தியம் நம்ம பரிசுத்தமாக்கும். அந்த பரிசுத்தத்தில் நம்ம பூரணம் பண்ணணும். அது ஒரே நாள் நடந்த முடியாது. ஆண்டவர் குணத்தை பைபிளை வாசிக்க அதை ஏற்றுக்கொள்ள அந்த பரிசுத்தம் தொடர்ந்து நடக்கும். பூரணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இதுக்கு தேவை கர்த்தருக்கு பயப்படுற பயம். பைபிளை ஒழுங்காக வாசித்தா தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம் வரும். நீதிமொழி 2ஆம் அதிகாரம். அல்லேலூயா. பைபிளை யாருக்கு தூக்குறது கஷ்டமாக இருக்கோ, வாசிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கிறது கிடையாதோ, அவங்க நிச்சயமாக அசுத்தத்தில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு விடுதலை கிடையாது, நீதிமானாக இருக்க முடியாது. நீதிமானாக இருக்க முடியாதுன்னா, பரிசுத்தமாகலன்னா ஆண்டுடைய வரிகளை கைவிடப்படுவார்கள். உயிரோடு இருந்தால் அந்திகிறிஸ்து ஆட்சிக்குள்ளே போகணும். இரத்த சாட்சியாக மரித்தால் அவங்களுக்கு விடுதலை கிடையாது. அப்படி இல்லாதபடி இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, மரித்து போய் ஆண்டுடைய வருகை இருக்கும் பொழுது அவங்க எழும்ப மாட்டாங்க. ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பில் அவங்களுடைய ஆத்மா எங்கே போகும்? முதல்ல பாதாளம் போகும், பிற்பாடு நித்திய கணிக்கு போகும். அப்படிப்பட்ட காரியம்லாம் இல்லாதபடிக்கு நல்லா உயிரோட சோத்தோடு பலத்தோடு இருக்கும்போது உன் ஆண்டவரை தேடு. அல்லேலூயா. இந்த உலகம் பிசாசுகள் தான் இருக்குது, ஆனால் அதையும் தாண்டி நமக்கு வெற்றி தருகிற ஆண்டவர் உண்டு. அப்படியே வல்லமையை நம்ம அறியணும். அல்லேலூயா. அப்போது சத்தியத்தை கை கொள்கிற ஒரு காரியம். நிறைய பேருக்கு பைபிள் இருக்குது, சத்தியம் தெரியும், ஆனால் கீழ்ப்படிவது கிடையாது, செயல்படுவது கிடையாது. எப்படி பரிசுத்தம் வரும்? அல்லேலூயா. நீதிமான் ஆக முடியாது, பரிசுத்தவான் ஆக முடியாது. இந்த ஜாதி அப்படின்னா தேசம் அல்லது ஜனங்கள்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ இந்த கூட்டம், இந்த மக்கள் சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜனங்கள் உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்டவங்க தான் இந்த மிகுந்த சமாதானமான ஒரு அரணுள்ள அந்த பட்டணம் திறக்கப்படும். அல்லேலூயா. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இதே தான். நாமும் என்னைக்கு சத்தியத்தை மனதார ஏற்றுக்கொண்டு இப்படி வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு அல்லேலூயா. எப்படிப்பட்ட சமாதானம்? அவளுக்கு இடரல் இல்லை. அப்போ 119 125. ஓகே.
அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ இதெல்லாம் மறக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டிய வார்த்தைகள். நம்முடைய வேதத்தை ஆமாம் பைபிளை தூக்கிட்டு ராவும் போல உட்காருங்க. அல்லேலூயா, உட்கார்ந்து பாருங்கள், வித்தியாசம் தெரியும். நான் விரும்புகிறேன் என்றைக்கு இந்த காலம் கிடைக்கும், வேலையில் ரிட்டையர்மெண்ட் ஆகி அல்லேலூயா இப்படி உட்காந்து ஆண்டவரை தியானிக்கிற நேரங்கள் எப்போ கிடைக்கும்னு ஏங்குகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாலும் முழு நேர ஊழியம் செய்வதற்கு நமக்கு என்ன இல்லை, அனுமதி இல்லை, இப்போதைக்கு இல்லை. அல்லேலூயா. ஆகவே அப்போ வேலை ரிட்டைர்மெண்ட் ஆகி கிடைக்கிற நாட்களை நான் அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு சமாதானம், எவ்வளவு சந்தோஷம். அப்படி வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியமா. அல்லேலூயா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அப்போது சத்தியத்தை கைக்கொள்ள நம்ம மனதர ஒப்பு கொடுத்தோமா. அல்லேலூயா, இயேசு கிறிஸ்து என் பாவனுக்கான தண்டனையை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். நான் அந்த பாவத்தை தன்னை அனுபவிக்க வேண்டியதில்லை. எனக்காக அல்லவா அவர் ஏற்றுக்கொண்டார், அனுபவித்தார். எனக்காக, உங்களுக்காக, உலக மக்களுக்காக. எவ்வளோ பெரிய அன்பு அது. அல்லேலூயா, இதை உண்மையாக உணர்ந்தா வாழ்ந்தா இயேசு கிறிஸ்துவாக தான் நான் வாழ்வேன். அந்த அர்ப்பணிப்பு உங்கள்கிட்ட வந்தேன்னா இதெல்லாம் எளிதாக பின்பற்றலாம். அல்லேலூயா, ஆவியானவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், இந்த உறுதியாய் பற்றி கொள்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அல்லேலூயா, முதல்ல நம்ம ஆண்டவரை பற்றி ஒழுங்காக தெரியணும். நீ பின்பற்ற ஆண்டவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் நம்முடைய வார்த்தையில். அல்லேலூயா, அவருடைய வார்த்தையை நம்பி நம்ம பின்பற்ற வேண்டும். நம்முடைய ஆண்டவர் பொய் சொல்லுகிற ஆண்டவர் அல்ல, மனம் மாறுகிற ஆண்டவர் அல்ல. நம்ம தான் அவர் வார்த்தையை நம்பி என்ன பண்ணணும், போகணும், ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவரை பற்றி சரியாய் தெரியும்னா என்ன போட்டிருக்குது, 4ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு, கர்த்தர் என்றைக்கும் நம்புங்கள், என்றென்றைக்கும் நம்புங்கள், எந்த சூழலில் நம்புங்கள். அல்லேலூயா, ஏன்னா அவர் நிச்சய கண்மலையாக இருக்கிறார். ஏன்னா இந்த யூதா தேசத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை, அவங்க பயப்படுகிற தேசமாக இருந்தது. எதிரிகள் வருவாங்க, மேற்கொள்வாங்க. ஏன்னா இவங்க ஆண்டவரோடு கூட இல்லை. எப்போல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை சார்ந்து வாழ்ந்தார்களோ கர்த்தர் அவர்களோட இருந்து யுத்தம் பண்ணினார். ஜெயம் எளிதாய் கிடைத்தது. அல்லேலூயா, அப்படிப்பட்ட வழியில் கொடுக்கப்பட்ட இந்த ஏசாயா 26ஆம் அதிகாரம் தீர்க்கதரிசி மூலமாக கொடுக்கப்பட்டது. உனக்கு இப்படி ஒரு காரியம் இருக்குது, நீ சத்தியத்தை ஏற்றுக்கொள், எச்சரிப்பின் வார்த்தையை ஏற்றுக்கொள், உனக்கு ரட்சிப்பு உண்டு, அதற்கு மதிலும் அரணமாக ஏற்படுத்துவேன். அல்லேலூயா, உனக்குள்ள பூர்ண சமாதானம் இருக்கும். எந்த பயவனுக்கும் உனக்கு எதிரான காரியத்துக்கு நீ பயப்பட மாட்ட. அல்லேலூயா, ஏன்னா 4ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார். அல்லேலூயா, அப்போ இந்த வார்த்தையெல்லாம் கேட்டால் நம்ம மாறணும். நித்திய கண்மலையானவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்ன நித்திய கண்மலைனா என்ன? எதிரிகள் எப்பொழுதும் வருவாங்க, ஆனால் கண்மலை மறைவில் மறைத்து காக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, எருசலேம் பட்டம் முழுதும் அநேக குன்றுகளாக இருக்கும். நாங்கள் போயிட்டு வர கிருபை செய்தார். எவ்வளவு சமாதானமாக இருந்தது. அந்த இடத்துல போய் நின்னாலே அங்கே எதிரியை காண முடியாது. சின்ன சின்ன குன்றுகள், அது அமைப்புகள், அது மத்தியில் ரோடு. எதிரி ரோட்டில் வந்தான்னா அங்கே யாரையும் அந்த குன்றுகளுக்கு பின்னால் மறைஞ்சிருக்கிற ஒருத்தரையும் பார்க்க முடியாது. எவ்வளவு அருமையான இது சியோன் பட்டணம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த சியோன் பட்டணத்தில் எருசலேம் ஆண்டவருடைய தம்முடைய ஜனங்களுக்காக எப்படியெல்லாம் அவர் படைத்து அவளை கூப்பிட்டு வந்தார். இந்த கூப்பிட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்களோ அவரை அறியலை, ஏன்னா உண்மையாக அவரை தேடலை. அல்லேலூயா, சரி. அப்போது கர்த்தரை என்றென்றைக்கு நம்பும்படிக்கு அவர் நிச்சய கண்மலையாக இருக்கிறார். நிச்சய காலமாய் நம்மை பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா, பாதுகாத்து போஷிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். போஷித்து நம்மை நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். போஷித்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா, அப்போது இதை பற்றி இன்னும் நல்லா தெரியணும். ஆண்டவரை பற்றி முதல்ல நல்லா தெரியணும். கர்த்தரை அறிகிற அறிவு எவ்வளோ முக்கியம். அல்லேலூயா, அது நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறது ரொம்ப முக்கியம். அப்போது நிச்சய கண்மலையாக இருக்கிறவரே நமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, நீங்கள் என்ன நிச்சய காலமாக பாதுகாக்கிற கண்மலையாக இருக்க, பகைவரமிருந்து எதிரிலிருந்து மறைத்து பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிற தகப்பனே, எனக்கு எதிரான காரியங்கள் என்னை மேற்கொள்ளாதபடி எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 18ஆம் சங்கீதம் நம்ம எடுத்து வாசிக்கலாம். எப்படி அங்கே கர்த்தர் நமக்கு நித்திய கண்மலையாக இருக்கிறார். அல்லேலூயா, 18ஆம் சங்கீதம் 1-2 வாசிக்கலாம். என் பலனாகிய கர்த்தாவே. நம்முடைய கர்த்தர் யாரு? என் பலன். அல்லேலூயா, எனக்கு பலன் என் ஆண்டவர், நான் இல்லை. அல்லேலூயா, வயசாக உடம்பு தளர்ந்து போகும், இளமையில் செஞ்ச மாதிரி எந்த பலமும் இல்லை. அல்லேலூயா,
சரி, இந்த பலன் என்று சொல்லும் பொழுது நிறையா பலன் இருக்குது. ஆவி ஆத்மா சரத்தில் நமக்கு பலன் கொடுக்குற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பலவீன நேரத்தில் நம்மை தாங்குகிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் உம்மிடத்தில் அன்பு கூறுவேன். ஆண்டவரை அறிஞ்சால் மட்டும் காணாது, அவர்கிட்ட என்ன செய்யணுமா? அன்பு கூற வேண்டும். கீழ்ப்படிதல், அன்பு கூறுதல், ஆண்டுக்கு ஊழியம் செய்தல், அவர்கிட்ட அன்பு கூறுதல். அல்லேலூயா. ஆண்டுடைய கட்டளைப்படி பிறக்காக ஜெபம் பண்ணுதல், அவர்கிட்ட அன்பு கூறுதல், ஆண்டவரை ஸ்தோத்திரித்து உயர்த்துதல், அன்பு கூறுதல். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறையா இருக்குது. அதில் பெருகி இருக்கோமா? அல்லேலூயா. ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, அன்பு பெருக வேண்டும், வளர வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஆண்டுக்காக இன்னும் அதிக நேரம் செலவழிக்க வேண்டும். அன்பு குறைந்ததென்றால் உலக அன்பும் சரி, ஆண்டுடைய அன்பும் சரி, அது ஒரு லெவலுக்கு மேலே பகையாக மாறிடும். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா பகையாயிருவாங்க. ஏன் அப்படின்னா அது ஆண்டுடைய அன்பு இல்லை, உலக அன்பு. உலக அன்பு என்ன சொல்லுது? கிட்ட அன்பு முட்டை பகை. உலக அன்புலாம் அப்படி தான் இருக்கும். அல்லேலூயா. என்னைக்கு ஆண்டுடைய அன்பை அறிஞ்சு அந்த அன்பு மேலே உண்மையான அன்பு என்று அறிஞ்சு இன்னும் ஆண்டவர் அதிகமாக அன்பு கூறுறோமோ, கர்த்தர் மகிழ்ந்து அந்த அன்பை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. எனவே தான் வெளிப்படுத்த விசேஷம் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். ஆமாம், முதல்ல ஆண்டுகிட்ட வர்றது தவறான நோக்கத்தோடு வர்றது. ஆண்டவனை ஆசிப்பா, நல்லது ஆசிப்பா நிச்சயமா, அதுக்காக மட்டும் வர்றது தப்பு. அல்லேலூயா. ரெண்டுக்கும் புரியுதா? வித்தியாசம் புரியுதா? ஆண்டு ஆசிப்பா நம்பி அவர்கிட்ட வர்றது தப்பு கிடையாது. அந்த ஆசீர்வாதத்துக்கு மட்டும் மற்ற ஆண்டு சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்ற ஒரு இது ஒரு பெரிய தவறான ஒரு காரியமாகும். அல்லேலூயா. ஆணுடைய அன்பு எவ்வளோ பெரியது! நித்திய காலமாய் நம்ம அவரோடு கூட இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. உலகத்தில் வர யாரோட விரும்ப மாட்டாங்க. நம்ம கூட விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு மேலே வீட்டில் உட்காந்தாலே அங்கே என்ன வரும்? அந்த அன்புலாம் போயிடும். விருந்தாளி சந்தோஷம் இருக்குது, ஒரு 3 நாள் போச்சு, அவ்வளோதான். அதுக்கு மேலே வெறுப்பாக போயிடும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நித்திய கண்மலையாக இருக்கிறார். அவருடைய அன்பு நித்திய அன்பாக இருக்கிறது. அல்லேலூயா. சரி, நம்ம அன்பு கூற வேண்டும். அப்போ அடுத்தது ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? என் கண்மலையும். நமக்கு இதனுடைய கண்மலையுடைய முக்கியத்துவம் அதிகமாக தெரியாது. ஏன்னா நம்மளால் யாரும் எதிரி படையெடுத்து வரதில்லை. அல்லேலூயா. நல்லா அது மாத்திரமில்லை, ஒரு காலத்தில் பயந்து ஆராய்ச்ச நாட்கள்லாம் மாறி போலீஸ் பாதுகாப்போடு இங்கே ஆராய்ச்சிட்டு இருக்கோம். அல்லேலூயா. இந்த கண்மலைன்றது நோக்கம் நமக்கு அதிகமாக புரியாது. அல்லேலூயா. எதிரிகள் படையெடுத்து எப்போ படையெடுத்து வருவாங்கன்னு தெரியாது, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. யோசித்து பாருங்கள். அதெல்லாம் மறைத்து சத்துருக்களுக்கு மறைத்து காக்கிற நம்முடைய ஆண்டவர். அவர் பெரிய கண்மலை. இதே கண்மலையை தான் அங்கே மொத்தமாக சொல்லப்பட்டிருக்குது. அந்த கண்மலையை மாத்திரம் இல்லை, கூட ஆண்டுடைய குணங்களை இந்த 18ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. வீட்டுக்கு போய் இங்கே மாத்திரம் காணாது, நீங்கள் வீட்டில் ஆண்டுடைய கிட்டத்தட்ட 9 விதமான குணங்களை பார்க்குறோம். ஒரு உயர்ந்த அடைக்கலம் வரைக்கும் நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போது 3வது குறிப்பு பார்க்குறோம், என் கோட்டையும். அல்லேலூயா. ஒரு கோட்டை, அந்த காலத்தில் ராஜா இருந்தார், அவருக்கு இருக்கிற கோட்டை இருக்குது. அவரை சுற்றிலும் என்ன இருப்பாங்க? பாதுகாவலர் இருப்பாங்க. கோட்டையை பாதுகாக்கிறதுக்கு காவலர் இருக்காங்க. அப்படிப்பட்ட கோட்டையாக இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய ஆவி ஆத்மா சரத்தை ஒரு ராஜாவை எப்படி போர்கள் காக்கிறோம் அப்படி காக்கிற ஒரு அப்படிப்பட்ட பாதுகாப்பை எனக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் ரட்சகரும். ரட்சிப்பு என்றாலே விடுதலை, வெற்றி என்று அர்த்தம். அல்லேலூயா. அப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலை உலகத்தில் வந்தால் கூட என் ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பாக இருக்கிறார். அவரின் ரட்சகர், மீட்டு ரட்சிப்பார். ரட்சிப்பு என்றாலே மீட்டு ரட்சிப்பு. இந்த மீட்பு அன்றைக்கிற ஒரு வார்த்தை மறைந்திருக்குது. அப்போ ரட்சகர் என்றால் மீட்டு ரட்சிப்பவர். நம்ம இப்போ இருக்கிற நிலைமையிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வராத நிலைமையிலிருந்து மீட்டு ரட்சிக்கிறவர். வாயை திறந்து அப்பப்போ அறிக்கை செய்யணும், என் ஆண்டவர் மீட்பர் ரட்சகர். நான் இருக்கிற கண்ணீர், கவலை, வேதனை, வலி, அல்லேலூயா, விடுவிக்க முடியாத சிறையிருப்பு மீட்டு ரட்சிக்கிறவர். மறுபடியும் அவைகளை மேற்கொள்ளாதபடிக்கு மீட்டு ரட்சிக்கிறவர். அப்போ இப்படி தான் பைபிளை புரிஞ்சுக்கணும். ரட்சிப்பு என்றாலே மீட்டு ரட்சிப்பவர். அல்லேலூயா. அப்போ அறிக்கை செய்யணும், ஆண்டவரே இப்படி நான் கவலைப்படுறேன், இப்படி கஷ்டப்படுறேன், என்னை மீட்டு ரட்சிக்கிறவர் நீ ஒருவர் தான். அல்லேலூயா. எனக்கு வர வழி தெரியல ஆண்டவரே, என்னை மீட்டு ரட்சிங்க. இப்படி நாமம் மீட்பர் ரட்சகரிங்கிற நாமம். அல்லேலூயா. நம்முடைய சபையில் யார்? கேரளின் பாபாவுக்கு தெரியும். உங்களுக்கு எத்தனை பேரும் தெரியாது, நீங்கள் பார்த்தா தான் தெரியும். அங்கே பெட்டில் ஐசியூவில் இருக்காப்புல. பாப்பாவுடைய இருதயம், மூச்சு எல்லாம் மிஷின். அல்லேலூயா. பார்த்துட்டு ஷாக் ஆகி போயிட்டு, இது மாதிரி யாரையும் நான் பார்த்ததில்லை. ரத்தம் பம்பு ஓட்டுது, மிஷின் தான் ஓட்டிகிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே வீட்டுக்கு வந்தேன். சபை பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள் போல. ஆகவே உபவாசம் இருந்தேன். ஆண்டவர் நேராக கொண்டு போனார்.
எரேமியா 30 நினைக்கிறேன், மீட்பர் ரட்சகர் என்கிற நாமம். அல்லேலூயா. ஆகவே தொடர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட நிலைமையில நீங்கள் என்ன பண்ண வல்லவர், மீட்டு எங்களுக்கு தான் பார்க்க பயங்கரமாக இருக்குது, இதுக்கெல்லாம் பார்த்தே கிடையாது. ஒரு சரீரத்தை மிஷின் தான் ஓட்டுது, பம்பு ஓட்டுது, இப்படி எல்லாத்தையும் அத்தனை மானிட்டர் இருக்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த நாமத்தை சொல்ல தான் ஜெபம் பண்ணேன். அல்லேலூயா. அதே போல் ஒரு நாள் ஃப்ரைடே கிளம்புறதுக்கு முன்னால் அவர் ரீகன் பதர் ஃபோனை கேட்டாலே எனக்கு பயமாக இருக்கும், என்ன சொல்ல போகிறாரா பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. ஒவ்வொருடையும் ஃபோன் பண்ணும்போது இப்படி செய்யுது அப்படி செய்யும் பாரு, நமக்கு துக்கமாக இருக்கும், கவலையாக இருக்கும், என்ன பண்ணுன்னு தெரியாது. அல்லேலூயா. ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் புறப்பட்டுருக்கும்போது அங்கே டாக்டர் சொல்லிட்டாரு, பிள்ளை வந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. அவர் நம்ம விட்டு போய்கொண்டிருக்கலான்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. ஆகவே அவர் ஃபோன் பண்ணார். அங்கே அவ்வளோ சத்தம் கேட்குது, எல்லா மிஷினும் வந்து அந்த லிமிட்டுக்கு மேலே போனதுனால அது அலறுது, மிஷின் எல்லாம் அங்கே அலாம் கொடுக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஏற்கனவே ஜெபம் பண்ணிட்டு இருந்தனால ஆண்டவர் இந்த நிமிஷத்தில் கூட நீங்கள் உயிர்ப்பிக்க வல்லவர். அல்லேலூயா. விடுதலை கொடுக்க வல்லவர். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணோம். அப்படி ஜெபம் பண்ணும்போதே அங்கே அந்த டாக்டர் வந்து சொன்னார், ஐ எம் வெரி சாரி, ஷீ இஸ் கம்மிங் பேக். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ரட்சகராக இருக்கிறார். எப்படிப்பட்ட போகிறது நமக்கு வெற்றி தெரிகிற ரட்சகராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் அறிஞ்சு நம்முடைய வாழ்க்கையில் சொல்லி ஜெபம் பண்ணணும், ப்ரே பண்ணணும், துதிக்கணும். அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தை எப்படி செய்யணும்? என் தேவனும், அல்லேலூயா, வானத்தையும் படைத்த தேவன் தான் என்னுடைய தேவன். கல் மணல் மரக்கட்டை என் தேவன் அல்ல, கூப்பிட்டா கேட்குற நல்ல தேவன், ஜீவனுள்ள தேவன் என் தேவன். அல்லேலூயா. நான் நம்பி இருக்கிற துர்கமும், அல்லேலூயா, நான் நம்பி இருக்கிற ஒரு பெரிய பாதுகாப்பு. அல்லேலூயா. இந்த பாதுகாப்புக்காக எது வந்தாலும் அவர் பார்த்துக்கலாம், அவரே பாதுகாப்பார். அல்லேலூயா. எனக்கு பாதுகாவலாக இருக்கிறார் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, என் ரட்சணிய கொம்பும். அல்லேலூயா. ரட்சணிய கொம்புனா என்னது? கொம்புனாலே நம்ம ஊரில் என்ன பேசுவாங்க, இவன் பெரிய கொம்பானா. அல்லேலூயா. இஸ்ரேல் கலாச்சாரமாக நம்ம கலாச்சாரம் ரொம்ப ஒற்றுமை. அந்த கொம்பு என்பது ஒரு முட்டி வீழ்த்துவதற்கு அல்லது பகைவனை மேற்கொள்வதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை. நம்ம பகைவனை மேற்கொள்ளும்படியாக என்ன பண்ணுறாரு? நமக்கு அவர் ரட்சணிய கொம்பா இருக்காரு. அல்லேலூயா. நம்ம மாடு மாதிரி இருக்கும், ஆனால் என்ன சொல்கிறது, அறிவில் அநேகம் இல்லை. இரவு மாடு மாதிரி அநேக அறிவு இல்லாமல் பேசிகிட்டு இருக்கோம், அவிசுவாசத்தில் பேசிகிட்டு இருக்கோம். அல்லேலூயா. ஆனால் அவர் நமக்கு வெற்றி தர ரட்சணிய கொம்பா இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறேன். யோசித்து பாருங்கள், எதிரி வரக்கூடாத அளவுக்கு உயர்ந்த இடத்துல எனக்கு போய் மறைச்சி வைக்கிற ஆண்டு 2 பேரும் சொல்லிக்கிறது. அப்படி நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அதனால அவர் துதிக்கி பார்க்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்து விட்டீர்களா? தனிப்பட்ட வாழ்க்கையில் நேரம் கிடைக்கும் பொழுது வீண் சிந்தனைகளை வெறுத்து, என் ஆண்டு வானத்தையும் படைத்தவர், என்னையும் படைத்தவர், அவரை அறிந்து கொள்ள நான் அவரோட இருக்கும்படிக்கு எனக்கு வேத புத்தகத்தை கொடுத்துருக்காரு, எழுதி வச்சிருக்காரு, நான் ஜபிக்கிற ஜபங்களுக்கு ஒரு பதில் தராரு, இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிற பிள்ளையாக மாற வேண்டும். துதிக்கிறதுனால ஆண்டுடைய கிருபையாக அன்பு நம்ம மேல் பெருகிற அனுபவத்தை காண வேண்டும். அது மாத்திரமல்ல, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், ஜபமும் பண்ணணும். ஆண்டவரை துதிக்கணும், ஜபம் பண்ணணும். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாம் பார்த்துட்டு இருக்காருன்னு பேசக்கூடாது. எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கார், தெரியும். ஆனால் நீ ஜெபம் பண்ணுறியா, நான் ஜெபம் பண்ணுறமா ஆண்டவர் பார்க்குறாரு. அல்லேலூயா. அப்படியே உதவியை நாடுறமா என்று சொல்லி பார்க்குறார். அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன பேசுகிறது, ஆண்டவர் அறியாத காலத்தில் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எத்தனையோ பாவிலாம் நல்லா இருக்கான். அல்லேலூயா. இது ஆண்டவருக்கு தெரியாதா, புரியாதா, இந்த கதைலாம் வேண்டாம். நம்ம ஆண்டவரை கூப்பிட்றோமா இல்லையா, அப்படியே உதவியை கேட்குறோமா இல்லையா? அல்லேலூயா. கூப்பிட்ட யாவருக்கும் பதில் கொடுக்குற ஆண்டவர், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் பதில் கொடுக்குற ஆண்டவர். அல்லேலூயா. அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நமக்கு அவர் பதில் கொடுக்குற நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. இதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். இன்றைக்கு நமக்கு எதிரான காரியங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கேட்டால் உங்களுக்கு தான் தெரியும். நமக்கு எதிரான காரியங்கள், நம்மளை பலவீனப்படுத்துகிற காரியங்கள், நமக்கு வலிவேனில் உண்டு பண்ணுகிற காரியங்கள், துக்கப்படுத்துகிற காரியங்கள், எல்லாம் எதிரிகள், எதிரான காரியங்கள். அல்லேலூயா. அப்போது நான் சத்தியத்தை தேடுவேன், ஆண்டவர்கிட்ட துதிப்பேன், ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பேன். அவர் என்ன பண்ணுவார்? என் சத்துருக்களுக்கு நீங்களாச்சி ரட்சிக்கப்படுவேன். எனக்கு எதிரான காரியங்கள் எல்லாவற்றிலும் நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். மீட்டு ரட்சிப்பார், அவைகள் என்னை மேற்கொள்ளாது. எல்லோரும் எழுந்திருப்போமா? தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, நீங்கள் எவ்வளவு நல்லவர். சமாதான பிரபு உம்முடைய நாமம், சமாதான காரணர் உம்முடைய நாமம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அநேக வழியிலே நாங்கள் சோர்ந்து போகிறோம். எங்களுக்கு சமாதான குறைச்சல் வருது, பயம் வருது ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, சத்தியத்தை தேடுகிற நீதி மார்க்கத்துக்குள்ளே நடக்கிற பிள்ளைகளாக நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. வேதத்தை எடுத்து உடைய சத்தியத்தை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு தேடி இப்படியாக அவளை எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துவோம், நீதிமானாய் மாறுவோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை அறிந்து உம்முடைய வல்லமை அறிந்து உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் ஜெபிப்போம் அப்பா. ஆண்டவரே, எத்தனையோ நாட்கள் எத்தனையோ காரியங்கள் நானும் ஜெபிக்கலை, சாதாரணமாக போயிட்டுருக்கு ஆண்டவரே. நாங்கள் அதை ஒரு பொருட்டாக என்பதில்லை. அந்த காரியங்கள்லாம் பழகி போச்சு. இப்படிப்பட்ட துன்பம் எனக்கு இருக்க தான் செய்யும் என்று சொல்லி எங்களை நாங்களே ஏமாற்றிக் கொள்கிற காரியத்தெல்லாம் மாற்றி, நீர் சர்வ வல்லவர் ஆண்டவரே, நீர் சமாதான பிரபு ஆண்டவரே, பூரண சமாதானம் தருகிறார் ஆண்டவரே. இதற்காக நாங்கள் சத்தியத்தை கைக்கொள்கிற பிள்ளைங்க மாறட்டும், சத்தியத்தை தேடட்டும், வேதத்தை எடுத்து நேரம் ஒதுக்கி வாசிக்கட்டும். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை துதிக்கிற உயர்த்திற எல்லா துதிக்கும் புகழ்ச்சிக்கும் மகிமைக்கும் மாட்சிமைக்கும் ஸ்தோத்திர பலிக்கும் நீர் ஆண்டவரே உரியவர் என்று சொல்லி உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவரே. நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிட்டோம் ஆண்டவரே. எங்கள் பிரச்சனையெல்லாம் மன விட்டு மட்டும் சொல்லட்டும். ஒரு நோயாளி போய் எப்படி டாக்டர்கிட்ட போய் சொல்லுவானோ, ஒரு நல்ல டாக்டர், ஒரு அன்பான டாக்டர் அறிந்து மனசில் உள்ள எல்லாத்தையும் சொல்லுவானோ, நாங்களும் கூட அப்பா நீர் ஒருவரே எங்களுடைய குற்றம் குறைகளை பார்க்காம எங்களை நேசிக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய எல்லா விதமான குறைகளையும் சொல்லி, வலிகள் வேதனைகள் எல்லாவற்றையும் சொல்லி, ஒரு பூரண சமாதானம் அவர்கள் எங்களை துன்புறுத்தாதபடிக்கு, சிறிய பயம் கூட வராதபடிக்கு ஒரு பூரண சமாதானத்தை எங்களுக்கு தருகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறேன். 18ஆம் சங்கீதத்தில் தாவீதின் அனுபவத்தின்படி ஆண்டவரே 9 விதமான மகிமையை அதில் கண்டோம் தகப்பனே. அந்த மகிமையெல்லாம் நாங்கள் சொல்லவும், விசுவாச அறிக்கை செய்யவும், இதெல்லாம் சொல்லி உம்மை ஸ்தோத்தரிக்கவும் ஆண்டவரை செய்து, ஆண்டவரை உம்முடைய மகிமையை உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்கள் வாழ்க்கையில் காண கர்த்தர் கிருபை தாங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நிலையில் சபையில் உள்ள பிள்ளைகள் சமாதான குறைச்சல்னால பயத்தினால் இருக்கிற எல்லா காரியங்களையும் அது கருத்தில் கொடுக்குறோம். சத்தியத்தை கேட்டு உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே சத்தியவான்களாக சத்தியவதிகளாக மாறட்டும். சத்தியமாக்கி இந்த வசனம் பரிசுத்தப்படுத்தப்படுகிறது வசனப்படியே அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாகிறதில் தங்களை வாழ்க்கையில் கொண்டு வந்து ஆண்டவரை துதிக்கிற பிள்ளாக ஜெபிக்கிற பிள்ளாக மாற்றி, அந்த சமாதான குறைச்சலெல்லாம் மாற்றி பூரண சமாதானத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கள் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யார் யார் சத்தியத்தை நீ கேட்டு தங்களை ஒப்பு கொடுத்தாரோ உங்களுடைய வசனத்தின்படி பூரண சமாதானத்தை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிங்க. எங்கள் குறைகளெல்லாம் நிறைவாக்குங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட சமாதானத்தை நாடி ஹல்லேலூயா சத்திய மார்க்கத்தாரை மாறும்படிக்கு சத்தியத்தை நேசித்து அதை வாசித்து தங்களுக்குள்ளே கொண்டு வந்து சத்தியவான்களாக மாறி அவரை துதிக்கிற பிள்ளைகளாக, அவர் மிகப்பெரிய அடைக்கலம் என்று சொல்லி அவரை துதிக்கிற பிள்ளைகளாக மாற ஒப்பு கொடுத்து துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கிற பிள்ளைகள். அது மாத்திரமல்ல, ஜெபிக்கிற பிள்ளைகள் என்னுடைய சமாதானம்லாம் பூரணமாக தாங்க ஆண்டவர் என்று சொல்லி அதை ஜெபிக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவரே எப்பேற்பட்ட கவலையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பயமாக இருந்தாலும் ஆண்டவரே நீங்கள் விடுவித்து அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற அப்படின்னாலே அப்படி நாடுகிற பிள்ளைகளோட இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகரமாக இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென்.